Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா 12th குவார்டர்லி எக்ஸாம் மேக்ஸோட ஆன்சர் கீ தான் நம்ம என்ன சொல்றது தெளிவா பார்க்க போறோம். எல்லா क्वेश्चनக்குமே ஆன்சர் கீ வந்து இப்போ நம்ம தெளிவா நம்ம என்ன சொல்ற பார்க்க போறோம். both தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு கிடைக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்சர் கீஸ் வந்து பார்த்தரலாம். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு அதாவது அதிர்ச்சி ஆயிருப்பீங்க. நம்ம எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம ஸ்கூல்ல சொன்னாங்க, நிறைய யூடியூப்ல சொன்னாங்க, அதை தவிர நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொஸ்டினை பார்த்தோன்னே நீங்க நினைச்சிருப்பீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த அளவுக்கு டஃப்பாலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் வராது. அதனால கவலையை விட்டுருங்க. சரியா? எல்லா ஒன் வேர்டுமே மேக்ஸிமம் வந்து நம்ம புக் பேக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வேர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து பி. சரியா? செகண்ட் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து சி. தேர்ட் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து பி. ஃபோர்த் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து ஏ. ஃபிஃப்த் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து ஏ. சிக்ஸ்த் ஒன் வேர்டுக்கும் ஆன்சர் வந்து ஏ. செவன்த் ஒன் வேர்டுக்கு ஆன்சர் வந்து பி. எயித் ஒன் வேர்டுக்கு டி. நைன்த் ஒன் வேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ. 10th வந்து பி. சரியா? இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 11th ஒன் வேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து சி. 12th வந்து ஆன்சர் வந்து சி. 13க்கு ஆன்சர் ஏ. 14க்கு ஆன்சர் டி. 15க்கு ஆன்சர் வந்து சி. அதுக்கப்புறம் 16க்கும் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. 17க்கு ஆன்சர் பி. 18க்கு ஆன்சர் பி. 19க்கு ஆன்சர் டி. 20க்கு ஆன்சர் வந்து டி. சரியா? இதெல்லாம் நீங்க வந்து பாத்துங்க. அதுக்கப்புறம் 2 மார்க்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது 2 மார்க்ஸ் வந்து அதாவது நம்ம சேனல்ல நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோல சொல்லியிருக்கோம். எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா இருக்கு, ஆனா இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்காத கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய என்னாச்சு பார்த்தா கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்காத இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்தபடி கூட நமக்கு பப்ளிக் எக்ஸாம் மேக்ஸிமம் இந்த அளவுக்குலாம் நமக்கு கஷ்டமா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு தான். சரியா? அதனால பயப்படாதீங்க. ரொம்ப இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு ஒரு பயம் வந்திருக்கும். அந்த பயத்தை எடுத்துருங்க தயவுசெய்து. சரியா? இப்போ 21 கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் 2m அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் ஆயிரும். ஏன்னா எனிதிங் பவர் ஈவன் நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாசிட்டிவ் ஆயிரும். அதனால அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ, டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ இஸ் பாசிட்டிவ் நம்ம சொல்லிடலாம். அதுக்கப்புறம் ரோ வந்து பாத்தீங்கன்னா அதாவது அணியின் தரம் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ சொல்லியிருந்தோம். நமக்கு வந்து கண்டிப்பா ரேங்க் இருக்கக்கூடிய சம் வந்து கேட்பாங்கன்னு சொல்லி நம்ம எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ சொல்லியிருந்தோம். அதோட ரோ வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 2. சரியா? 22வது கொஸ்டின். 23வது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2/5 மைனஸ் 14i டிவைடட் பை 5. இதான் வந்து பாத்தீங்கன்னா 23வது கொஸ்டின். 24வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் 9 இன்டு ரூட் 3/2 மைனஸ் 9i/2. இதான் வந்து 24வது கொஸ்டின். 25வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சம் ஆஃப் 1/β இன்டு காமா ஈக்குவல் டு p/r. இதுதான் 25வது கொஸ்டினுக்கு. 26வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 2 ரூட் 3/3. இதை வந்து என்னாச்சு பாத்தீங்கன்னா காஸ்க்கு மாத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 5π/6. சரியா? அதுக்கப்புறம் 27வது கொஸ்டின் வந்து அதாவது சென்டர் அந்த 3, கொண்டு போய் நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா x பிளஸ் ஒய் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் 0 இல்ல சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து என்ன சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதனால x plus y minus 1 is equal 0 is a diameter of all possible value of c அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். இது வந்து எக்ஸாம்பிள் சம்ல இருக்கு 5th சாப்டர்ல. அதை நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் 28வது சம் வந்து நம்ம அந்த ஃபார்முலா அதாவது a வெக்டார் டாட் b வெக்டார் கிராஸ் c வெக்டார் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா அழகா நமக்கு வந்து ஈக்குவல் டு 0 வந்துடும். சரியா? அதை நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் 29வது கொஸ்டின். 29வது கொஸ்டின் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதாவது அந்த அக்யூட் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது, குறுங்கோணம் கண்டுபிடிக்கிறது. ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் n1 வெக்டார் இன்டு n2 வெக்டார் டிவைடட் பை மாலஸ் ஆஃப் n1 வெக்டார் இன்டு மாலஸ் ஆஃப் n2 வெக்டார். இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 2/3. இதான் அந்த ஆன்சர். அதுக்கப்புறம் 30வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆம்பிளிடியூட் வந்து 4. சரியா? அதை தெளிவா நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் 3 மார்க் கொஸ்டின். 3 மார்க் கொஸ்டின்ல நமக்கு வந்து ப்ரூவ் தட் சம் தான். ப்ரூவ் தட் சம்க்கு நமக்கு ஆன்சர் ஆக்சுவலா என்ன வந்திருக்கும் அப்படின்னா 1/5 இன்டு 7 மைனஸ் 1 மைனஸ் 9 2. இந்த ஆன்சர் வந்து வந்திருக்கும். ரெண்டு பக்கமும் பாத்துங்க. சரியா? அதுக்கப்புறம் 32வது கொஸ்டினுக்கு வந்து x is equal to -2 y is equal to 3. இதை தெளிவா நீங்க பாத்துங்க.
33ஆவது சம்மும் சோ தட் தான், 34ஆவது சம்மும் சோ தட் தான். அடுத்து 35ஆவது கொஸ்டினுக்கு 4 ஆன்சர் வரணும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா x is equal to +2, இன்னொன்னு x is equal to -2. அடுத்து x is equal to √5, இன்னொரு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா x is equal to -√5. சரியா? 4 ஆன்சர் வரணும், அதை பாத்துங்க. அதுக்கப்புறம் 36ஆவது கொஸ்டின் வந்து சோ தட் கொஸ்டின் தான், அதை நீங்க பாத்துக்கலாம். அடுத்து 37, 38 இது எல்லாமே சோ தட் கொஸ்டின்ஸ், அதை நீங்க வந்து ப்ரூவ் பண்றது தான். அதனால தான் அதோட ஆன்சர் கீ வந்து நம்ம கொடுக்கல. 39ஆவது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா -1/√5, அதாவது -1/√5, 0, -2/√5. சரியா? இதெல்லாம் வந்து 2 மார்க் 3 மார்க்கோட ஆன்சர் கீஸ். சரியா? அடுத்த வீடியோவில் நான் 5 மார்க்கோட ஆன்சர்ஸை நான் தெளிவாக உங்களுக்கு டீச் பண்ணி நான் வந்து அப்லோட் பண்றேன். அதனால கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக நினைக்கிறேன். இதோட PDF ஃபைல் வேணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வரக்கூடிய நாட்கள்ல நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணுவோம். அது எல்லாமே உடனே உங்களுக்கு கிடைக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணிடுங்க. கெமிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக PDF ஃபைல் லிங்க், அதே மாதிரி வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம், எடுத்து நீங்க யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.